வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சசிகலா வெங்கடேசன், ஃபிசியோதெரபிஸ்ட். திஸ் இஸ் ஷோல்டர் ஜாயிண்ட் சீரீஸ் பார்ட் 2. இந்த வீடியோவில் மோஸ்ட் காமனாக இருக்க 7 ஷோல்டர் ஜாயிண்ட் கண்டிஷன்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரெட் ஃப்ளாக்ஸ். ரெட் ஃப்ளாக்ஸ்னால் எந்தெந்த வீடியோவில் நீங்கள் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணுன்றது தான். நம்பர் 1, ரொம்ப அக்யூட்டான ஒரு இன்ஜுரி, ஏதாவது இன்ஜுரி ஆகிடுச்சு, அடிபட்டுருச்சு, அங்கே என்ன வேணால் நடந்திருக்கலாம். எது டிஸ்லொகேஷனில் ஃப்ராக்சர் ஆகியிருக்கலாம், இல்லை நர்வ் இன்ஜுரி கூட நடந்திருக்க சான்சஸ் இருக்கலாம், இல்லைனா மசில் இல்லை மேஜர் சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி நடந்திருக்க சான்சஸ் இருக்கலாம். நார்மலாக ஐஸ் பேக்கில் ரெஸ்ட் எடுக்கிறதுல சரியாகலைன்னா நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். நம்பர் 2, ரெஃபரல் பெயின். சம்டைம்ஸ் உங்கள் ஷோல்டரில் எந்த இன்ஜுரியும் இருக்காது, உங்கள் நெக்கில் இருக்க மசில்ஸ்லேருந்து ரெஃபரல் பெயின் உங்கள் ஷோல்டரில் ஃபீல் ஆகும். அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் டச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த பெயினும் இருக்காது, ஷோல்டர் மூமெண்ட்டில் எந்த பெயினும் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கும்போது ரொம்ப வேகான ஒரு பெயினாக இருக்கும். அந்த பெயின் இருந்துச்சுன்னா நீங்கள் ஷோல்டருக்கு எக்ஸசைஸ் பண்ணால் எந்த எஃபெக்டும் பெருசாக இருக்காது. நம்பர் 3, போஸ்ட் ஸ்ட்ரோக் பெயின். ஸ்ட்ரோக் இருக்குது, ரொம்ப வருஷமாக ஸ்ட்ரோக் இருக்கும்போது சம்டைம்ஸ் அதில் இருந்து ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் அதுலேருந்து பெயின் வரும். அதுக்கு ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான ஒரு சில எக்ஸசைஸஸ் தான் ஹெல்ப் பண்ணும், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ போஸ்ட் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் நீங்கள் உங்கள் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் எக்ஸசைஸஸ் ஸ்டார்ட் பண்ணணும். நம்பர் 4, ரொம்ப அன்டிஃபைன்டான ஒரு கட்டி இருக்குது, என்ன கட்டினே தெரியல, அங்கே மட்டும் பல்ஜாக இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் டாக்டர் கிட்ட ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணிக்கணும். ஓகே, நவ் 7 மோஸ்ட் காமன் ஷோல்டர் பெயின் கண்டிஷன்ஸ். இதை தான் நம்ம இந்த வீடியோவில் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். நம்பர் 1, மோஸ்ட் காமனான ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும், ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரி. ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரி அமாங் ஆல் தி ஷோல்டர் கண்டிஷன்ஸில் ரொம்ப காமனான ஒரு கண்டிஷனாக ஒரு ரிசர்ச் சொல்லுது. ஸோ ரொட்டேட்டர் கஃப் டியர் இருக்கவங்களுக்கு, இல்லை இன்ஜுரி இருக்கவங்களுக்கு நைட் தூங்கும்போது வலி வர்றது, ரொம்ப வீக்காக ஃபீல் ஆகும், ஓவர் ஹெட் தலைக்கு மேலே கையை தூக்கி ஒர்க் பண்ணும்போது அதெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். நம்பர் 2, ஃப்ரோசன் ஷோல்டர். நான் முன்னாடி கேப்சூல் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜாயிண்ட்டை கவர் பண்ணியிருக்கோம். அந்த கேப்சூல் ரொம்ப டைட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களால் கையை 30 டிகிரிக்கு மேலே தூக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மெயினாக இன்டர்னல் ரொட்டேஷன், கையை பின்பக்கம் எடுத்துகிட்டு போகிறது, முதுகுக்கு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்பர் 3, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஆர் எனி ஆர்த்ரைட்டிஸ் ஜாயிண்ட். ரொம்ப டீப் ஏக்காக இருக்கும், ஜாயிண்ட்டுக்கு உள்ளார இருக்க போன்ஸ் எல்லாம் பெயின்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சில மூமெண்ட்ஸ் பண்ண உங்களுக்கு ஜாயிண்ட் ரொம்ப லூஸான மாதிரி இருக்கும். நம்பர் 4, ரிப்பிட்டேட்டிவ் ஸ்ட்ரெயின் இன்ஜுரி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஷோல்டர் சுற்றி நிறைய மசில்ஸ் இருக்குது, அதில் ஏதோ ஒரு மசில்ஸை மட்டும் நீங்கள் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது ரிப்பிட்டேட்டிவாக யூஸ் ஆகிறதுனால ஸ்ட்ரெயின் ஆகி இன்ஜுரி ஆகி அது சம்டைம்ஸ் ஷோல்டர் மூமெண்ட் இருக்கும்போது உங்களுக்கு பெயின் காஸ் பண்ணும். நம்பர் 5, உங்களோட புவர் போஸ்டரால் ரவுண்டட் ஷோல்டர் நீங்கள் அடாப்ட் ஆகிடும், அது மசில் இம்பேலன்ஸ் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் டெஸ்க் ஜாபரோ இல்லை நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கனாலும் உங்களோட போஸ்டர் இந்த மாதிரி வந்துடும். அப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த பெக்ட்ரோலிஸ் மசில் ரொம்ப டைட் ஆகிடும், அப்பர் பேக் மசில்ஸ் ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ இந்த மசில் இம்பேலன்சஸால் உங்களோட ஷோல்டர் மூமெண்ட் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்க சான்சஸ் இருக்குது. நம்பர் 6, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி பர்சைட்டிஸ். பர்சன்றது அந்த குஷன் மாதிரியான ஒரு ஜெல் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சரில் ஏதாவது இரிட்டேஷன் இல்லை ரிப்பீட்டடாக ஒரு மூமெண்ட்டை பண்ணும்போது அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஆகி அப்போ உங்களுக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டில் பெயின் வர ஆரம்பிக்கும். அது நீங்கள் பார்க்கும்போது உங்களோட ஃப்ரண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஷோல்டரில் ரொம்ப லோக்கலைஸ்டான ஒரு பெயின், ரொம்ப டெண்டர்னஸ் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், ரெட்னஸ் இருக்கும். ரொம்ப லோக்கலைஸ்டாக இருந்தால் தட் குட் பி எதர் டெண்டினைட்டிஸ் ஆர் பர்சைட்டிஸ். நம்பர் 7, உங்களோட ரெடிகுலோபதி. நம்ம கழுத்தில் இருந்து தான் நம்ம கைக்கு போகிற நரம்பெல்லாம் வருது, அதில் ஏதாவது மைல்டு கம்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் தட் குட் லீட் டு யுவர் ஷோல்டர் பெயின், ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ், இல்லை ஷோல்டரில் இம்பேலன்சஸ், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கான சம் எக்ஸசைசஸ் நீங்களே உங்களுக்கு எப்படி எக்ஸசைஸ் பண்ணி வீட்டிலேயே ரொம்ப ஆக்டிவாக எக்ஸசைஸ் பண்ணி எப்படி இந்த ஷோல்டர் பெயின்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.